கொடுக்கிறோம். ஆனா ஒரு அவை மாத்திரம் பல ரெஸ்ட் எடுக்காம வேலை செய்துனே இருக்குது. அது பேர் தான் ஆற்று இருதய கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே இருதயம் ஆயத்தமா இருக்கு. இதற்காக கர்த்தர் சத்தத்தை கேட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தத்தின் ஆண்டவர் ஒரு பெயர் என்ன பெயர்? இருதய ஆண்டவர். அவர் பெயர் என்ன? ஏன் இருதய ஆண்டவர் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டு எங்க வாசம் பண்றாரு? தலையில கையில உள்ள வாசம் பண்ற கர்த்தர் ஸ்தோத்திரம். அதான் வசனம் வாசிக்கும். தேவன் இருதயம் ஆயத்தமா இருக்க கர்த்தர் ஸ்தோத்திரம். இருதயம் ஆயத்தமா இருந்தா சத்தம் நம்ம கேட்கப்படும். தேவ சத்தம் கேட்கப்படுமா இல்லையா? நிச்சயமா கேட்கப்படும். ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுமா. இருதயம் ஆயத்தமா இருக்குதா? யாரை மகிமைப்படுத்த? கர்த்தரை மகிமைப்படுத்த. யாரை உயர்த்த? கர்த்தரை உயர்த்த. எதுக்கு அது ஆயத்தமா இருக்கு? கர்த்தரை பாட கர்த்தரை ஸ்தோத்திரம். 150 சங்கத்துல பாத்தீங்கன்னா தாவீது பாடுற பத்தியே பேசுறேன். நான் பாடுவேன், துதிப்பேன், பாடுவேன், துதிப்பேன் கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் தாவீதை ஏன் மேல வச்சு உயர்த்துறாருன்னா அவன் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே